சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழ் நாளப்பீங்க நம்புகிறேன். நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நான் T-nagar வந்திருக்கேன். T-nagarல sapthagiri டிஃபன் சென்டர்னு ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது. நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. கூகுளில் பார்த்தீங்கன்னா வந்து 4.1 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் 3000 பீப்புள்ஸ் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க இங்கே ஃபுட் சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு. இவங்களோட ஃபுட்டு தான் நம்ம ட்ரை பண்ணவும் வந்திருக்கோம். இது எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா வந்து T-nagar ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. சரி வாங்க அவங்க மீல்ஸ் எப்படின்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் சைட் டிஷ்லாம் வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து அவங்களோட மீல்ஸ் நான் வாங்கிட்டேன். பார்த்தீங்கன்னா வந்து இந்த மீல்ஸோட ரேட் வந்து 90 ருபீஸ் ஆமாம். அன்லிமிட்டட்னு நினைக்கிறேன். அதில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா கோஸ் கொடுத்துருக்காங்க, அப்புறம் பருப்பு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் நான் சாம்பார் தான் ஊற்றிருக்கேன். ஒரு சாம்பாரே வந்து பார்க்க ரொம்ப டெம்ப்டாக இருக்குது. எவ்வளோ பெரிய பிளேட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இவ்வளோ பெரிய பிளேட்டில் கொடுத்துருக்காங்க. பார்க்கறது நல்லாவும் இருக்குது. கடையை ஃபஸ்ட்டு சாம்பார் ஃபஸ்ட்டு ஒரு பைட் போயிடுவோம். சுட சுட இருக்குங்க சாதம். ஓ வேறு மாதிரி இருக்குது. அது இந்த கல்யாணத்தெல்லாம் வந்து சாம்பார் போடுவாங்க, பார்த்துருப்பீங்க. வெட்டிங் ஸ்டைலில் சாம்பார் இருக்குங்க. அந்த மாதிரி சாம்பார் அது சூப்பராகுங்க. அது எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஹையஸ்ட் ப்ரைஸு பார்த்தீங்கன்னா 160 190 அந்த ரேட்டில் தான் இருக்கும். சைட் எல்லாமே மதியம் வந்து உங்களுக்கு நானு ஃபுல்கா அந்த மாதிரிலாம் கிடைக்குது. பட் நம்ம அவங்க மீல்ஸ் ட்ரை பண்ண தான் வந்தோம். T-nagar சைடில் வந்து நிறைய வெஜ் ஸ்பாட்ஸ் இருக்குது. அப்போத்துக்கு எனக்கு ஆகாதுங்க, திருப்பியும் பறந்துருச்சு. T-nagar சைடில் நிறைய வெஜ் ஸ்பாட்ஸ் இருக்குது. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதெல்லாம் கவர் பண்ணலாம். என்னோடய ஃபேவரட் ஸ்பாட் கூட இதை கவர் பண்ணலாம். நான் வந்திருந்தேன். ரொம்ப புளி ஊற்றாமல் நார்மலாக புளி ஊற்றி சூப்பராக பண்ணியிருக்காங்க. கூட அப்படியே அவங்களோட கோஸ் பொரியல் எடுத்துக்கலாம். கோஸை நல்லா ஃபைனாக சாப் பண்ணியிருக்காங்க பாருங்க. நல்லா ஃபைனாக சாப் பண்ணியிருக்காங்க. நார் வேறு ஒன்றும் இல்லை, நல்லா ஃபைனாக சாப் பண்ணியிருக்காங்க. அது வந்து பார்க்க நல்லா இருக்குது. நான் பார்க்கும்போது பார்த்தா நிறையா பார்சல் உள்ள பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. க்ரௌடு இல்லை, பட் இப்போ க்ரௌடு வர ஆரம்பிச்சிருக்கு. இங்கே வெரைட்டி ரைஸ் நிறையா இருக்குது போல். அதாவது லைக் வந்து என்ன சொல்லுவாங்க, இந்த மஷ்ரூம் பிரியாணி, பன்னீர் பிரியாணி, அதாவது வந்து வெஜ்ஜிலே பிரியாணி நிறையா வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. பட் என்னோடய ஃபேவரட் எப்பயுமே மீல்ஸாக தான் இருக்கும். மீல்ஸ் தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எப்பயுமே. என் லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் இன்றைக்கி தான் T-nagar டிராஃபிக்லாம் பார்த்தேன். சைடிஷ்க்கு வந்து பன்னீர் பெப்பர் ஃப்ரை சொல்லியிருக்கேன். ஏன்னா வெறும் மீல்ஸாக காரணம் வந்து உங்களுக்கு போர் அடிச்சுருந்தாமா நிறைய பேர் சொன்னீங்க. கூட்டு வேறு வாவ் அப்படியே எடுத்து ரைஸில் போட்டு நல்லா பிசைஞ்சு ஒரு பைட்டு. இப்போலாம் வெஜ்ஜு உள்ள கூட நான்வெஜ் இறங்க மாட்டேங்குதுங்க. வெஜ்ஜுன்னு தனியாக ஃபேன் பேஸ் நமக்கு வந்துட்டாங்க போல். வெஜ் வீடியோ போனால் நிறைய பேர் பார்க்குறீங்க, அதை நான்வெஜ் மூலியமா கண்டு கூட மாட்டீங்க. தயவு செஞ்சு வெஜ்ஜும் நான்வெஜ்ஜும் பாருங்கள். நான் செலவு பண்ணி தான் போய் எடுத்துகிட்டு வரோம். ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. அதே பாருங்கள், பன்னீர் பெப்பர் ஃப்ரை நல்லா அப்படியே கொத்தி கொடுத்துருக்காங்க, ஆம்லேட் மாதிரி. பன்னீர் பெப்பர் ஃப்ரையை பார்த்த பிறகு கொஞ்சம் டெம்ப்டாக ஆரம்பிச்சிச்சு. செம்ம குவான்டிட்டி கொடுத்துருக்காங்க. வாங்க 2 பேர் தாராளமாக சாப்பிட்லாம் போல். தெரியாதமாக ஆர்டர் பண்ணிட்டேன். அவ்வளோ இருக்குங்க. நல்லா வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டு இந்த வீட்டில் இந்த முட்டை ஆம்லேட் வந்து கொத்து பண்ணுவாங்க தெரியுமா, இந்த முட்டை பொடி மாஸ் பண்ணுவாங்க தெரியுமா, அது மாதிரி பண்ணியிருக்காங்க. டயட்லாம் இருக்குன்னா இது ஒன்று போதும், உங்களுக்கு சாப்பிட்னா வெயிட் ஃபில் ஆயிரும். வாவ், காலியோட ஸ்மெல் நல்லா தூக்குதுங்க. அடுத்து அவங்களுடைய காரக்குழம்பு ஊற்றிடலாம். முள்ளங்கி போட்டுருக்காங்க காரக்குழம்புல. அதை எடுத்து ஊற்றிக்கலாம். காரக்குழம்பு கலர் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. சாப்பிடும்போது சூப்பராகும்னு நினைக்கிறேன்.
ஸ்மெல்லு அடிக்குது நல்லா. நல்லா தேங்காய் சுற்றி பண்ணியிருக்காங்க. சாப்பிட்றதே செம்மையாக இருக்குது. அட 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 அப்படியே கூட கொஞ்சம் அப்பளம் எடுத்து ஒரு பைட். கார குழம்பு தாங்க, அப்படி தான் இருக்குது. வேற மாதிரி கூட அப்படியே கொஞ்சம் கூட்டு கார குழம்போட. இப்போ வந்து ஒரு மீல்ஸ்லாம் ரொம்ப ஹெவியாக கொடுக்காம ஒரு சிம்பிளான ஒரு மெனுவில் கொடுத்துருக்காங்க. இதுதான் இப்படி தான் கொடுத்தா தான் சாப்பிடவே தோணும் நமக்கு. எக்ஸ்ட்ரா வச்சு கொடுத்துட்டு அதை பார்க்கும்போது டெம்ட் ஆகும். பட் சாப்பிடும்போது வயிறு ஃபுல்லாகிடும் பாதியிலேயே. வேலை செஞ்சு ட்ராவல் பண்ணி வந்து ஒருத்தரான்ற மாதிரி இருக்குது. நீங்கள் சொல்லலாம் நிறைய இடத்துல வந்து 60 ரூபாய்க்கே வெஜ் மீல்ஸ் தராங்கன்னு சொல்லிட்டு. கரெக்டு தான். பட் வந்துட்டு இடம் இருக்குது, சாப்பிட்ற ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நிறையா இருக்குது. ரைஸ் போதும். அப்பளம் வேண்டாம், போதும். எல்லாமே அன்லிமிட்டட் போல. இன்னும் வாங்கிக்கலாம் போல. நீங்கள் நான் ரசம் ஊற்றிக்கிறேன். ஓகேண்ணா. ரசத்தை ஊற்றி பிசைஞ்சு குழச்சி ஒரு அடி அடிப்போம். மக்களே, ரசம் கூட கொஞ்சோண்டு இந்த பன்னீர். ஏன்னா நீனே எதுவுமே வந்து சிக்கனு இது மாதிரி முட்டை இது மாதிரி சேர்த்துட்டு தயிர் கூட ரசத்து கூட இப்போலாம் பன்னீர்னு கேட்டிங்கன்னா வெஜ்ஜுக்கு இடத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கணும். நம்மளை அதே மாதிரி சாப்பாடும் அதே மாதிரி தான். அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி சாப்பாடு நம்ம மாற்றிக்கணும். அதை சாப்பிட்ற ஸ்டைலையும் மாற்றிக்கணும். பன்னீர் அட்டகாசமாக இருக்குது. 2 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். அந்தளவுக்கு குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. நிறைய மெனுஸ் இருக்குது. பட் வந்து நமக்கு செட் ஆகாது. இல்லைண்ணா போதும். எல்லாமே வந்து கேட்குறாங்க திருப்பி வேணுமான்ட்டு. கூட்டு பொரியல் சாம்பார் ரசம் எல்லாமே அன்லிமிட்டாங்க. எவ்வளோ வாங்கி சாப்பிட்லாம். நல்லா சாப்பிடுங்க. சாப்பிட தான் பிறந்திருக்கோம். இதுதான் கஷ்டப்பட்டு முளைச்சாலுமே எண்ட் ஆஃப் தி டே சாப்பிட்ணும். சாப்பிட்டா தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும். ஐ மீன் உடம்புக்கு தெம்பு ஏறும். அப்போ நம்மளால் முன்னேற முடியும். அதனால் நல்லா சாப்பிடுங்க. ஏனோ தானே சாப்பிடாம பிடிச்சதை ருசிச்சு குவான்டிட்டி கம்மியாக சாப்பிடுங்க. நல்லாயிருக்கும். அடுத்து ஆனால் இந்த மோர் வாங்கிட்டு மோரோட ஃபினிஷ் பண்ணிடலான்னு பார்க்குறேன். ஆக்சுவலாக இந்த ரெஸ்டாரண்ட் வந்து 35 இயர்ஸாக இருக்குது. ஆனால் மோர் ஊற்றிடுங்க. போதும். ஆக்சுவலி இந்த ரெஸ்டாரண்ட் வந்து 35 இயர்ஸாக இருக்குது. சாதம், அது மேலே தயிர், அது மோர் சாப்பிட்டு படுத்தா தூங்கிடுவேன். சூப்பராக இருக்குது. அது வந்து ரொம்ப நாள் கழிச்சு, அதாவது வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் வந்து நான் நான்வெஜ் சாப்பிட்டு காஞ்சிபுரம் நான்வெஜ் சாப்பிட்ருவேன். அதுக்கப்புறம் வெளியே எங்கே ஷூட் போகல மேக்ஸிமம். அதுக்கப்புறம் நல்ல ஒரு வெஜ் மீல்ஸ் சொல்லுங்கள். உங்களுக்கு எக்கச்சக்கமாக ஃபுட்ஸ் வாங்கி வச்சு எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி பிடிச்சிருக்கா. அதுமாதிரி சிம்பிளாக ஒரு மெனு வாங்கி வச்சு அதை மட்டும் சாப்பிட்டு சோழ பிடிச்சிருக்காங்க. உங்களோட கீழே கமெண்ட் பண்ணுவாங்க. நான் எக்கச்சக்கமாக வாங்கி வச்சுக்கிட்டு நான் சாப்பிடவும் முடியாமல் எல்லாத்தையும் நல்லாக்குன்னு சொல்லி உங்களே கன்ஃபியூஸ் பண்ணி அந்த வீடியோ ரொம்ப போர் அடிச்சிடும். நான் சிம்பிளாக ஒரு மீல்ஸு ஒரு சைட் டிஷ்ஷு ஃபினிஷ் பண்ணி நான் பாருன்னு நான் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. மேலே அந்த பெப்பர்லாம் தூக்கி விட்ருக்காங்களா நீங்களே பாருங்கள். மேலே பெப்பர்லாம் தூக்கி விட்ருப்பாங்க. நல்லா கருதுன்னு பார்க்க நல்லா இருக்கு. சளி பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ சாப்பிட்டு முடிச்சிட்டேன். சாப்பிட்டு முடித்த வரைக்கும் இந்த மீல்ஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பர்ஃபெக்டாக ஒரு ஹோம் ஸ்டைல் ஃபுட்டுன்னு சொல்லலாம். இல்லை வெட்டிங் ஸ்டைல் ஃபுட்டுன்னு சொல்லலாம். நம்ம மேரேஜுக்கெலாம் போனால் அங்கே வந்து சாம்பார், அந்த கார குழம்பு ரசம்லாம் அந்த ஒரு டேஸ்ட்டில் ஃபீலில் இருந்துச்சு. அண்ட் தென் தொட்டுக்கையும் பார்த்தீங்கன்னா வந்து லைக் அந்த கோஸ் பொரியல், அப்புறம் அந்த
கூட்டு ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மேக்ஸ் டு மேக்ஸ் வந்து என்ன சொல்லணும்னா வந்து இந்த பன்னீர் பெப்பர் ஃப்ரை இருக்குது பார்த்தீங்களா, அல்டிமேட்டுங்க, வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 2 இட்லி ரூ. 25 அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மீல்ஸ் ரூ. 90, பார்சல் மீல்ஸ் வந்து ரூ. 100, அப்புறமேட்டு ஒயிட் ரைஸ் எல்லாமே ரூ. 50, தோசை எல்லாமே ஒரு 45-50 அது மாதிரி தான் இருக்குது. ஸோ பட்ஜெட் தான், ரொம்ப எக்ஸ்பென்ஸ் கிடையாது, ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியும் கிடையாது, ஒரு நார்மலான ஒரு ரேஞ்சில் தான் ஃபுட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். டி-நகர் சைடு வந்து பர்ஃபெக்டாக ஹோம் ஸ்டே ஃபுட் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்பாட் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். உங்கள் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷன் தரமாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தென் ட்ராவல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது எங்கே போய் ரிவ்யூ பண்ணலான்றது கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.